அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். விசேஷம் வந்துட்டாவே வீடு சுத்தம் பண்ணுறதான் பெரிய வேலைங்க. அதுலேயும் இந்த குட்டி குட்டி பாய்ச்சைகள் இருக்கும் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். அதை ஹேண்டில் பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியா ஓகேங்க, இருக்கிறத என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கிற பாய்ச்சைகளை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டுனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீட்டில் கரப்பாம்பூச்சி வர்றதை விட இந்த குட்டி குட்டி பாய்ச்சிகள் சீக்கிரமாக வந்துடும். ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய முட்டைகள் வச்சு நிறைய கச்சன்னு வர ஆரம்பிச்சிடும். அது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அனீசியாக ஃபீல் ஆகும். அதனால் இது கண்டிப்பாக வராமல் இருக்கணும்னா நீங்கள் வருஷத்துக்கு 2 டைமாவது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு நான் ஹிட் சாக் பீஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேறு எந்த சாக் பீஸுமே கேட்காது. அதை போட்டுட்டு நீங்கள் சொல்லாதீங்க கேட்கல வந்துட்டு எதாக இருக்குது அப்படின்லாம். ஹிட்டு மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால தான் சொல்கிறேன். அதாவது அந்த சாக் பீஸை நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ஊருக்கு போகிறீங்க, ஒரு நாள் வீட்லேயே இருக்க மாட்டீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே, அதாவது எந்த இடத்தையுமே விடாமல் போட்டு விட்டுட்டு எல்லா இடத்துலையுமே சாக்பீஸ் கீழே, அதாவது கீழே கபோர்டில் கீழே எல்லா பக்கமுமே போட்டு விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் வீட்டில் இல்லைன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் போடுங்க. இல்லை வீட்டில் இருக்கீங்க, அடுத்த நாள் சுத்தம் பண்ணணும் அப்படின்னா முந்தின நைட்டு நீங்கள் படுத்து தூங்குற, குழந்தைகள் படுத்து தூங்குற பெட்ரூம், நீங்கள் படுத்து தூங்குற பெட்ரூம் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு குழந்தைங்க படுக்க போனதுக்கப்புறம், ஏன்னா இல்லைனா அவங்க கைப்படலாம், எங்காவது நிற்கலாம், உரசலாம், அந்த மாதிரி. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அது எல்லாமே அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சு அதை சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறையா சின்ன சின்ன பாய்ச்சிகள் உங்களுக்கு தெரியாது. நைட் அது இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அத்தனை பாய்ச்சிகள் வீட்டில் இறந்து கிடக்கும். அப்போ தான் உங்களுக்கு இத்தனை பாய்ச்சிகள் இருந்துச்சா அப்படின்னு. அதாவது எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அடிக்கடி நான் இந்த மாதிரி எங்காவது வெளியில் போகிறேன், 2 நாள் 3 நாள் வெளியில் போகிறேன்னா முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி போட்டு விட்டு போயிடுவேன். 3 நாள் கிளம்பும் போதே இந்த மாதிரி போட்டு விட்டு போயிடுவேன். வந்ததும் நான் சுத்தம் பண்ணிட்டு தான் குழந்தைகள் எல்லாம் உள்ளே விடுவேன். அந்த மாதிரி நான் ப்ரிப்பேராக போய்க்குவேன். என்ன எப்படி வந்தால் நான் முன்னாடியே க்ளீன் பண்ண முடியும், அந்த மாதிரி போய்க்குவேன். இது மாதிரி எல்லா பக்கமே கபோர்டுனா கபோர்டு நீக்கி அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு முன்னாடி மட்டும் போட்டு விட்டுனா உள்ளே இருக்கிற கரப்பான்லாம் வெளியில் வரும்போது கண்டிப்பாக இறந்துடும். அதாவது பாய்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய பாய்ச்சிகள் இப்போ கொஞ்ச நாளாக போடாமல் விட்ட மறுபடியும் பார்த்திங்கன்னா நிறைய பாய்ச்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் சரி ஓகே இந்த டைம் உங்களுக்கு வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா, அதாவது சமையல் கட்டில் மட்டும் ரொம்ப கவனமாக பாருங்கள். அதாவது வெளியில் உள்ள கபோர்டில் பாத்திரம் இருக்கிற இடம் அந்த மாதிரிலாம் ரொம்ப உள்ளே போட வேணாம். நீங்கள் இது மாதிரி கபோர்டில் ஓரத்தில் மட்டும் போட்டு அதை க்ளீன் பண்ணி விட்டுறலாம். பாத்திரத்துலையெல்லாம் கண்டிப்பாக படாது. நம்ம எப்படி இருந்தாலும் பொங்கலுக்கு அப்படின்னு க்ளீன் பண்ணால் எல்லாமே எடுத்து தான் சுத்தம் பண்ணி தான் மறுபடியும் உள்ள வைப்போம். அப்போ நீங்கள் இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே பொங்கல் டைமில் ஒரு டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா பக்கமுமே போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 இயருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் அதுக்கு முன்னாடி தட்டுப்படுது, அதாவது ஒரு பூச்சி 2 பூச்சி எனக்கு கண்ணில் பட்டாவே மறுபடியும் என்ன பண்ணிடுவேன், இதே மாதிரி மறுபடியும் ஒரு டைம் ப்ராசஸ் பண்ணிடுவேன். அப்படி பண்ணிவிட்டு அப்படின்னா எனக்கு இந்த பாய்ச்சிகள் வரவே வராது. இந்த டைம் கொஞ்சம் அசால்ட்டாக பொங்கலுக்கு பண்ணிக்கலான்னு விடவும் கொஞ்சம் பாய்ச்சிகள் அதாவது டக்குன்னு நிறையா வந்துடுதுங்க. கொஞ்சமாக இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா முட்டைகள் போட்டு நிறைய வந்துடுது. இதோட முட்டைகள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், இல்லை ஒரு அட்டைப்பொட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு ரவுண்டாக ஒரு விதை மாதிரி ஒட்டிகிட்ருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இதோட முட்டைகள். அதனால் அந்த மாதிரி இருந்தாலும் அதையெல்லாம் தட்டி விட்டு க்ளீன் பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் இந்த பொங்கலுக்கு க்ளீன் பண்ணும்போது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த டைம் க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு போட்டு விட்டு இப்போ காலையில் பார்க்குறேங்க நிறைய பூச்சிகள் கிடந்துச்சுங்க.
அந்த பூச்சிகள்லாம் வந்து எல்லாமே கூட்டி சுத்தம் பண்ணி தொடச்சி விட்டுட்டேங்க. ஏன்னா சாக் பீஸ் வந்து ஃபேன் போட்டோவோ அந்த மாதிரி துகள்கள் கிடக்கும்போது வந்து குழந்தைகள் முதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஃபேன் போட்டோ பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டு நீங்களும் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சு அந்த வேலையை செஞ்சுருங்க. அதுதான் சேஃபு. கபோர்டில் உள்ளே போட்டு விட்டதை மட்டும் விட்டுங்க. அது முழுசாக எடுத்து சுத்தம் பண்ணும்போது பார்க்குறேன் நிறைய பூச்சிகள் வந்து உள்ளே இருந்ததும் எல்லாம் அழிஞ்சிருச்சுங்க. இப்போ இதையும் க்ளீன் பண்ணி எல்லாம் அந்த சாக் பீஸ் எல்லாமே தொடச்சி விட்டுலாங்க. இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேனுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.